உக்ரைன் சுதந்திரம் அடைந்த 33 ஆண்டுகளில் எந்த இந்திய பிரதமரும் உக்ரைனுக்கு போனதில்லை. இந்த போர் நடந்துட்டு இருக்க சூழலில் பிரதமர் மோடி அவர்கள் போனது என்பது ஒரு பெரிய அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி தானே. அமெரிக்கா சரி, ஐரோப்பிய நாடுகளும் சரி ஒரு பொருளாதார தடை விதித்திருக்கிறாங்க. அதையும் மீறி நம்ம ரஷ்யாவோட வியாபார நண்பர்களாக இருக்கோம். அதாவது பொருளாதார தடை உத்தரவு வந்ததுக்கப்புறம் எந்த நாடுமே ரஷ்யாட்ட வாங்குறதை விட்டுட்டாங்க. இப்போ அதனால் அவருடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் துணிந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்ன நாடு ரெண்டு நாடு தான். ஒன்று சீனா, ரெண்டாவது நம்ம இந்தியா ரஷ்யாட்ட நேரடியாக பெட்ரோல் வாங்கலை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரு நிறுவனத்து மூலமாக தான் வாங்கிட்டு இருக்கோம். இதில் கொள்ளை லாபம் அடிப்பது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ரஷ்யாவிலேருந்து உக்ரைன் மேலே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான், உக்ரைனுமே ரஷ்யாவில் குண்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த வியாபாரம் கெட்டுவிடக்கூடாது என்பதில் முக்கியமான அது எப்படி கெட்டு பைப்பில் வருதுங்க, பைப் லைனில் கொண்டு வராங்க, அது வழியாக தான் வருது, அந்த வழியாக வருதுங்க. பைப் லைன் மேலே குண்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? பத்திக்கிட்டு எரிஞ்சிடும். ரெண்டாவது ஷிப் மூலமாக வருது. அந்த கப்பலுமே நேரடியாக உக்ரைன் நினச்சா குண்டு போட முடியும், ட்ரெயின் மூலமாக அடிக்க முடியும். அதை செஞ்சிடாதீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை பிரதமர் வைத்திருக்கிறார். பிரதமர் போகாமல் ஜெய்சங்கர் அவர்களை அனுப்பி கூட சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் பிரதமர் போனார் என்றால் அந்த வியாபாரம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது ஒரு பார்வை ஒன்று. அதுதான் காரணம். இந்த யுத்தங்கள் அது அப்படி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், ஒரு முடிவுக்கு வராது அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது எழுத்தாளர் புதுமணம் ஹலீம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், உக்ரைனில் இப்போ போர் நடந்துட்டு இருக்கு. நேற்று முந்தினம் கூட ஒரு தாக்குதல் கூட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு மேலே பண்ணியிருக்காங்க. பிரதமர் மோடி போவதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா அவ்வளோ ஒரு பிரதமர் போர் நடந்துட்டு இருக்க சூழலில் ஒரு நாட்டுக்கு போகிறது அது எப்படி பார்க்குறது? இல்லை, ஒரு பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போவது என்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான், அதில் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் உக்ரைனுக்கு ஏன் போனார் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா உக்ரைன் சுதந்திரம் அடைந்த 33 ஆண்டுகளில் எந்த இந்திய பிரதமரும் உக்ரைனுக்கு போனதில்லை. முதல் முறையாக ஒரு இந்திய பிரதமர் உக்ரைனுக்கு போனார். அது வரவேற்புக்குரிய விஷயமாக இருந்தாலும் இந்த போர் மேகம் நடந்து கொண்டிருக்கிற சூழலில், இந்த போர் நடந்துட்டு இருக்கிற சூழலில் பிரதமர் மோடி அவர்கள் போனது என்பது ஒரு பெரிய அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி தானே. ஏன்னா நேரடியாக ஒன்று இங்கேருந்து ஃப்ளைட்டில் போய் இறங்கலை, உக்ரைன் போய் இறங்கலை, அங்கேருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் ட்ரெயின் மூலமாக ருமேனியாவுக்கு போய் அந்த வழியாக நீண்ட பயணம், ஒரு 10 மணி நேரம் ரயிலில், புல்லட் ப்ரூஃப் ரயிலில் போய் இறங்கி திருப்பி ஒரு 10 மணி நேரம் பயணம் பண்ணி மொத்தம் இருந்ததே ஒரு 7 மணி நேரம். அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் அவர் அடுத்த நாளே குண்டை போட்டானுங்க. ஸோ ஒரு மோசமான ஒரு சூழலில் இப்படி ஏன் அவர் போனார் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, நாம் ஒன்றும் உக்ரைனோட நெருங்கிய நட்புலாம் கிடையாது. நம்ம ரஷ்யாவை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம ரஷ்யாவோட தான் நெருங்கிய நட்பில் இருக்கோம். என்றால் ரஷ்யா தான் இது வரைக்கும் நமக்கு பல்வேறு வகையில் வியாபார நண்பர்களாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யாவுடைய பல்வேறு பொருட்களை இந்தியாவில் சந்தைப்படுத்தியிருக்கோம். ரஷ்யாவிடமிருந்து பேரலாக கச்சா எண்ணெயை நம்ம வாங்கி கொண்டிருக்கிறோம். முக்கியமானது. இப்படி இருந்து ஏன் உக்ரைனுக்கு போகணும்? மூன்றாவது, ரஷ்யா மேலே அமெரிக்கா சரி, ஐரோப்பிய நாடுகளும் சரி ஒரு பொருளாதார தடை விதித்திருக்கிறாங்க. அதையும் மீறி நம்ம ரஷ்யாவோட வியாபார நண்பர்களாக இருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்தியாவுடைய டிப்ளமசியில் ஒரு பெரிய மாற்றம். அதாவது நம்ம அணிசேரா நாடுகள்லாம் கிடையாது, நடுநிலை கிடையாது, நம்ம அமைதியின் பக்கம் இருக்கிறவர்கள். கிட்டத்தட்ட நமக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை செஞ்சுட்டு போகிற இடத்துல தான் நம்ம போகிறோம். எங்கெல்லாம் போர் நடக்கும் அப்போ எல்லாமே இந்தியா சார்பாக வைக்கக்கூடிய வார்த்தை இதுதான். இல்லை, முன்னாடி இப்படி வைக்க மாட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் அணிசேரா நாடுகள்பாங்க, எந்த அணியும் கிடையாதும்பாங்க, நாங்கள் எந்த பக்கமும் இல்லைம்பாங்க. இல்லை, இப்போ நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் காலமாக, ஒரு கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ நடுநிலைலாம் கிடையாது, அமைதியின் பக்கம். நாங்கள் எந்த யுத்தத்துலேயும் கலந்துக்கல, அமைதிக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவோம். இதை பொதுவாக யார் செய்வாங்கன்னா நார்வே செய்யணும். நார்வேங்கிற நாடு தான் அமைதிக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நாம் வெறும் அமைதிக்காக முயற்சி பண்ணுறோம்னா கிடையாது, வியாபார நோக்கத்துக்கும் அமைதியாக வேண்டாம். நம்ம வியாபாரம் கெட்டு போயிடக்கூடாது. அதுவும் நல்லது தானே ஒரு நாட்டுக்கு. ஆமாங்க, நம்ம ஒரு நாட்டுக்கு நல்லதுங்க. நம்ம என்ன வியாபாரியாங்க? இந்தியாவுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கிறது.
நம்ம வியாபாரி இல்லை. இப்போ ஏன் அப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ரஷ்யாவில் ஆயில் கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா ரோஸ்நெபிட்னு, அதுதான் ரஷ்யாவுடைய ஆயில் கார்பரேஷன். ஒட்டுமொத்த ரஷ்யாவுடைய எண்ணெய் வளத்தை கையகப்படுத்தி அதை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ரோஸ்நெபிட். அந்த ரோஸ்நெபிட் வந்து என்ன செஞ்சுன்னா, இந்தியாவில் இருக்கின்ற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணி வச்சுருக்கு அக்ரிமெண்ட். ஏனென்றால் ரஷ்யாவுமே வந்து எண்ணெய் வளமிக்க நாடு தான். அவங்களுமே பார்த்திங்கன்னா அவங்க அந்த அசர்பைசானுக்கு பக்கத்தில் ஒரு லெபனான் பக்கத்தில் ஒரு துறைமுகமே வச்சுருக்காங்க. அசர்பைசான் எல்லையிலாம் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் எடுக்கிறாங்க, ரஷ்யாவோட கடல்லேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. அவர்களுமே பெரிய அளவில் எண்ணெய் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த தடை உத்தரவு, அதாவது பொருளாதார தடை உத்தரவு வந்ததுக்கப்புறம் எந்த நாடுமே ரஷ்யாட்ட வாங்குறதை விட்டுட்டாங்க. அப்போ அதனால் அவருடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் துணிந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்ன நாடு 2 நாடு தான். ஒன்று சீனா, 2வது நம்ம. ஏன்னா 2 பேரும் தான் மக்கள் தொகையில் பெரிய பெருக்கம், பக்கத்துலேயே இருக்கிறோம். அப்படின்ல 2 பேருக்கும் பெட்ரோல் தேவையில்லைங்க. இப்போ அவன் ஒரு 150 கோடி இருக்கான், நம்ம ஒரு 140 கோடி இருக்கோம். கிட்டத்தட்ட 300 கோடி நெருக்கத்தில் இருக்கோம். 300 கோடி பேர் மக்களுங்கிறது உலக அளவில் வந்து பாதி பேர் நம்ம தான். அப்போ பெட்ரோல் வேணும், நீ வாங்கலாம் பரவாயில்ல, எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு விலை குறைவாக வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் நேரடியாக வாங்குறோம்னு கேட்டால் நேரடியாக வாங்கலை. யார்? நம்ம இந்தியா வந்து ரஷ்யாட்ட நேரடியாக பெட்ரோல் வாங்கலை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரு நிறுவனத்து மூலமாக தான் வாங்கிட்டு இருக்கோம். இதில் கொள்ளை லாபம் அடிப்பது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அவன் ரொம்ப சீப்பாக வாங்கிட்டு நமக்கு அது கொஞ்சம் வேலை கூட வச்சு நம்மளை தரான். இப்போ நம்மளே டைரெக்டாக வந்து ரோஸ்நெபிட்டை வாங்கியிருந்தோன்னு வச்சிங்களேன், நம்ம இன்றைக்கி பெட்ரோல் விலை 60-70 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் என்ன காரணம் சொல்கிறாங்க? விலை கூடாமல் இருக்குல்ல. குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷமாக வந்து பெட்ரோல் விலை கூடலை, அதே 100 இருக்குல்ல. அப்போ நேரடியாக வாங்கினா குறைஞ்சிருக்கும். அப்போ இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலைன்னு பாருங்களேன். இது ஒரு பக்கம். ஆனால் சரி, இப்படி இருக்கும் பொழுது எதுக்கு நீங்கள் வந்து உக்ரைன் போகணும்? ரஷ்யாவோட இவ்வளோ பெரிய இறக்குமதியை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ பெரிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உக்ரைனோட நமக்கு பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் கிடையாது. உக்ரைனில் ஒன்றும் கிடையாது. உக்ரைனில் வந்து உணவு சம்மந்தப்பட்ட தொழில் தான், விவசாயம் மட்டும்தான் உக்ரைனில் இருக்குது. அப்போ அதனுடைய டெக்னாலஜி வேணால் ஒரு 20,000-30,000 கோடி இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் ரஷ்யா மாதிரி நம்ம வந்து பல லட்சம் கோடி பிஸ்னஸ் பண்ணலை. எதுக்கு போனோம் அப்படின்னா, இன்றைக்கி தகவல் வருது, நம்ம ரஷ்யாவிடமிருந்து இந்த எண்ணெய் வாங்குவதை உக்ரைன் தடுக்க நினைக்கக்கூடாது. ஏன்னா யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். ரஷ்யாவிலேருந்து உக்ரைன் மேலே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான், உக்ரைனுமே ரஷ்யாவில் குண்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த வியாபாரம் கட்டுவிடக்கூடாது என்பதில் முக்கியமான, அது எப்படி பைப்பில் வருதுங்க, பைப் லைனில் கொண்டு வராங்க, அந்த வழியாக தான் வருது, அந்த வழியாக வருதுங்க. பைப் லைன் மேலே குண்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? பற்றிக்கிட்டு எரிஞ்சிடும். 2வது ஷிப் மூலமாக வருது. அந்த கப்பலுமே வந்து நேரடியாக உக்ரைன் நினச்சா குண்டு போட முடியும், ட்ரெயின் மூலமாக அடிக்க முடியும். அதை செஞ்சிடாதீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை பிரதமர் வைத்திருக்கிறார் என்று தகவல் வருது. அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க வெளிப்படையாக சொன்னது என்பது உக்ரைனோட 4 ஒப்பந்தம் போட்டாங்க. நல்ல அது என்ன ஒப்பந்தம்? பண்ட மாற்ற விஷயங்கள், கலாச்சார விஷயங்கள், இது எல்லா நாட்டோடும் போடுற ஒரு காமன் அஜெண்டா. அது தப்பு இல்லை. உக்ரைனுக்கு போனதையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா நமக்கு 2 எதிரியும் நம்ம வந்து இப்போ டீல் பண்ணுறோம். ரஷ்யாவை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் உக்ரைனையும் நம்ம சமாதானப்படுத்தக்கூடிய யுக்தியை செய்கிறோம். ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு டிப்ளமேட்டிக்கான விஷயம்தான். ஆனால் நாம் பெரிய நல்ல வியாபாரிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன, நம்ம வியாபாரம் கெட்டு போயிடக்கூடாது, நமக்கு நல்லது நடக்கணும், அவன் என்ன வேணால் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறது. ஆனால் உக்ரைனுடைய பார்வையில் இந்தியா பெரிய நாடு, ஜனநாயக நாடு, ஒரு பெரிய நாட்டுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அமைதியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். மோடி அவர்களும் நிச்சயமாக நான் ரஷ்யாட்ட பேசி இந்த அமைதிக்கான முயற்சி எடுப்பேன். அது உலகளவில் அந்த ஃப்ளாஷ் ஆச்சு. ஏன்னா மோடி அவர்கள் போனது வந்து உலகளவில் ஃப்ளாஷ் ஆச்சு, இப்போ அமைதிக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னு. ஆனால் போயிட்டு வந்து அடுத்த நாள் குண்டு போட்டாங்க. சொல்ல போனால் அது சுதந்திர தினம். ரஷ்யா மேலே தாக்கியிருக்காங்க, ரஷ்யாவும் தாக்கியிருக்காங்க. 2 பேருக்குமே சுதந்திர நாள். ஏன் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நாள் போனார்ல, இன்னொரு நாள் இருந்துட்டு உக்ரைனோட சுதந்திர நாளில் கலந்துட்டு வந்துட வேண்டியதானே? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டேஞ்சர்னு, ரொம்ப டேஞ்சர். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பிரதமர் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாமானிய ஒரு இந்திய பிரஜையாக நான் பார்க்குறதுன்னா இதை வந்து ஒரு பிரதமர் போகாமல் ஜெய்சங்கர் அவர்களை அனுப்பி கூட சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் பிரதமர் போனார் என்றால் அந்த வியாபாரம் எவ்வளோ முக்கியத்துவம் வந்தது அப்படிங்கிறது ஒரு பார்வை ஒன்று. 2வது முக்கியமான விஷயம்,
அமெரிக்காவை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு பார்வை. ஏனென்றால் ரஷ்யா மேலே அமெரிக்கா பயங்கரமான கோபத்தில் இருக்குது. சொல்லப்போனால் முன்னாடியே இருந்து அது இருக்கு. உக்ரைனுக்கு வந்து அதிகமான ஆயுதங்களை கொடுப்பதும் அமெரிக்கா தான். அது நேரடியாக தெரியுது. ஏங்க இந்த யுத்தம் வந்து அறிவித்த உடனே $5 பில்லியன் ஒர்த்துக்கு வந்து ஆயுதங்களை பைடன் கொடுத்தாரு. வெளிப்படையாக சொன்னாங்களா நேட்டோட நீங்கள் கூட்டணிக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். எவ்வளோ கேட்டாலும் கொடுப்போம்னாரு. ஜெலன்ஸ்கி எவ்வளோ கேட்டாலும் அமெரிக்கா ஆயுதம் கொடுக்கும். அப்படி அந்த அளவுக்கு மறைமுகமாக ஒரு கோல்டு வார் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ரஷ்யாவோட ஒரு நெருக்கம் என்பது அமெரிக்காவுக்கு நமக்கும் ஒரு லேசான ஒரு மனஸ்தாபம். என்னப்பா நம்ம வந்து இவனோட பேசாதேன்னு சொல்கிறோம், இவனோட எதுவும் வச்சுக்காதேன்னு சொல்கிறோம், இவனோட நீ வந்து குடுக்கல் வாங்கல் வச்சுக்காத, லேவாதாவி வச்சுக்காதேன்னு சொல்கிறோம். அதேமாரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு கோவம் வரும்ல. அப்போ உக்ரைனுக்கு போய் நான் வந்து அவங்க கூட பேசிட்டேன்னா நீங்கள் கொஞ்சம் கூல் ஆகிடுவீங்கல்ல. நம்மள்கிட்டையும் வந்து பேசியிருக்கான், நம்மள்கிட்டையும் கொஞ்சம் தாஜா பண்ணியிருக்கான். இது ஒரு தாஜா பண்ணுற வேலைங்க. அந்த உக்ரைன்ட்ட வந்து அப்பா நான் வியாபாரம் மட்டும்தான் அவன்கிட்ட பண்ணுறேன், வேறு அவனுக்கு எனக்கு குடுக்கல் வாங்கல் வேறு ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட என்ன இருக்குது நான் கொஞ்சம் விலை குறைச்சி வாங்குகிறேன், எனக்கு தேவை இருக்குது, அதனால் நீ என்னை தப்பாக எடுத்துக்காத, நீனும் நண்பன் தான், உன்கிட்ட இருந்தும் நான் அந்த டெக்னாலஜிலாம் வாங்கிக்கிறேன், இந்த உணவு பதிலீடு சம்மந்தமான டெக்னாலஜி வாங்கிக்கிறேன், உனக்கு எனக்கு ஒரு 20,000 கோடி 25,000 கோடி பிஸ்னஸ் இருக்குது, அதை பண்ணிக்குவோம், இங்கே பல லட்சம் கோடி இருக்குது, அதை நீ கெடுத்துடாத. இதுதான் முழுக்க முழுக்க பிஸ்னஸ் ட்ரிப். அது வந்து அது அம்பானிக்காக போனாரா, நாட்டுக்காக போனாரா, எப்படியோ பிஸ்னஸ் ட்ரிப் ஒன்று. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்தியா வந்து ஒரு புதிய ராஜதந்திரத்தை காண்பிக்கிறது, ஒரு புதிய டிப்ளமசி, இது வரைக்கும் கடந்த 70 வருடங்களில் இல்லாத ஒரு டிப்ளமசி. நீ எவன் சொல்லுவாங்கள்ல, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்குள்ளதை கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு இந்தியா நகர்ந்து விட்டதா. ஏன்னா இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்கிறோம், ஒரு நமக்கான ஒரு அறம் இருக்கிறது. அது ஒரு பக்கத்தை தூக்கி வச்சுட்டு எனக்கு என்ன நல்லதோ அதை நான் செஞ்சுக்கிட்டு போகிறேன், என் நாட்டு மக்களுக்கு என்ன நல்லதோ அதை செஞ்சுட்டு போகிறேன், நீ எக்கேடு கட்டு போ அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து விட்டார்களோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுகிறது. இது நாட்டு மக்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல விஷயம். நமக்கு பெட்ரோல் விலை கூடலை, இப்போ எனக்கு உங்களுக்கு 100 ரூபா பெட்ரோல் 60 ரூபா தான் சந்தோஷம், எனக்கு உங்களுக்கு விலைவாசி குறைஞ்ச சந்தோஷம். ஆனால் உலகளவில் ஒரு தார்மீக உரிமை இந்தியாவுக்கு என்று பார்த்தால் அதை நம்ம நிற்கணும், சரி பண்ணணும், கொஞ்சமாவது அமைதியை நிலைநாட்டுவதற்கு உதவி பண்ணணுங்கிறது தான் இதுவரை கடந்து வந்த அயலக கொள்கை. அதில் நம்ம ஒரு டிப்ளமசி எடுத்திருக்கோம். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அமெரிக்க தேர்தல் நடக்க போகுது, அது முக்கியமானது. அமெரிக்க தேர்தல் நவம்பர் 1 வீக் நடக்குது. அதில் 2 பேர் இருக்காங்க இல்லையா, இது ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் பைடன்லாம் ஒரு கட்சி. அவர்கள் இங்கே உக்ரைனை ஆதரிக்கிறார்கள், ட்ரம்ப் ரஷ்யாவை ஆதரிக்கிறார். முக்கியமானது அதுதான் முக்கியமானது. அது பெரிய ஆச்சரியமானதும் கூட. ஏன்னா கடந்த முறை ரஷ்யா ஆதரவுனால தான் அவர் தோத்தே போனாருங்க. ஆனாலும் நான் ரஷ்யாவை தான் ஆதரிப்பேன், உக்ரைனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டார் ட்ரம்ப். இது முக்கியமான ஒரு அரசியல் பார்வை. ஏன்னா இதுவரைக்கும் அமெரிக்கா உக்ரைனை தான் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டால் உக்ரைனுடைய ஆதரவு நிலை குறையும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு இஷ்யூ இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரம்ப் வெற்றி பெற்றுவார்னு சொன்னாங்க. எப்போ கமலா ஹாரிஸ் வந்து தேர்தலுக்கு இதுக்கு வந்துட்டாரோ கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவாருங்கிற மாதிரி வர்றாங்க. அதுக்குமே மோடி அவர்கள் உக்ரைனுக்கு போனதுக்கு காரணம்னு ஒரு வார்த்தையும் வருது. ஏன்னா ட்ரம்ப் வெற்றி பெற்றுவாருங்கிறதுனால தான் உக்ரைனை கன்சிடரே பண்ணல, நம்ம ரஷ்யாவே போதுமானதாக இருந்தது. இப்போ கமலா ஹாரிஸ் மீண்டும் அவங்களுடைய கட்சி வெற்றி பெற்று விட்டால், கமலா ஹாரிஸ் வந்து ஜனாதிபதி ஆகிவிட்டால், அவர்கள் ரொம்ப தெளிவாக இப்போ அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சொல்லிட்டாங்க, நாங்கள் உக்ரைனுக்கு முழு ஆதரவு கொடுப்போம், ரஷ்யாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிற மாதிரி வர்றாங்க. அப்போ இதுவும் ஒரு காரணம். நமக்கு 2 பேருமே எதுக்கு வம்பு, எவனா வெற்றி பெற்று போகட்டும் அமெரிக்க தேர்தலில், நமக்கு வந்து ரஷ்யாவும் வேணும் உக்ரைனும் வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இன்னும் போகிற போக்கு பார்த்தா இஸ்ரேலும் வேணும் பாலஸ்தீனமும் வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி தான் வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவுலாம் இப்போ கிடையாது, நாங்கள் அமைதியின் பக்கம் இருக்கோம் அப்படின்னு வந்துட்டாங்க. இப்போ எங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ 2 பேரும் வேணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியை இப்போ இந்தியா எடுத்திருக்கு. ஏன்னா நமக்கு அதான தேவை, மக்கள் தொகை அதிகம், அப்புறம் எல்லா நாட்டுங்க அதான் தேவைன்னா நம்மளை பாதிக்க வேண்டாம். ஆனால் அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கும்போது சரியில்லை. அப்படிதான் எங்கள் பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குது, என் வீடு பாதிக்காமல் இருக்கா, என் வீட்டில் பிரச்சனை இல்லை, என் வீடு பற்றி எரியலை, என் வீட்டில் சுகமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பது என்பது ஒரு சுயநலமான ஒரு திங்கிங் தான். ஆனால் அங்குள்ள மக்களுக்கு அது தேவை. இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம நல்லா இருக்கும்,
ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கும்போது பக்கத்து வீட்டு 2 பிரச்சனை நடக்கும்போது தலையிட்டு சமாதானப்படுத்துவது என்பது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உள்ள விஷயம். அதுதான் இதுவரை இந்தியா செய்து கொண்டிருந்தது. எங்கே பார்த்தாலும் ஒரு சமாதானம், இந்தியா சமாதான புறா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நேர்காலத்திலேருந்து அப்படி தான். அது இன்றைக்கி மாற்றம் கண்டிருக்கிறது. நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், ஏன்னா ஜெய்சங்கர் அவர்களுடைய சொல்லுன்னா இந்தியா வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. ஏறி மிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம சென்னை பாசையில் சொல்ல போனால் நம்ம மேலே ஏறி மிச்சிட்டு போனால் தான் மேலே வெற்றி பெற முடியும். அந்த இடத்துக்கு நம்ம வந்து இப்போ நாடும் நகர்ந்து விட்டது நான் பார்க்குறேன். அதற்கான வேலையாக தான் அதெல்லாம். அதற்கான வேலை தான். வியாபாரம் முக்கியம். அம்பானி வளர்ந்தால் இந்தியாவுக்கு நல்லதுன்னு பிரதமர் நினைக்கலாம். அவர் தான் இங்கே வாங்கி கொடுத்துட்ருக்காரு. அம்பானி லாபம் எடுத்துகிட்டு போகட்டும். ஆனால் அதன் மூலமாக நம்மளும் கச்சா எண்ணெய் நிறையா வாங்கிட்டு இருக்கோம்ல, நமக்கு லாபம் தானே. மொத்தத்தில் இந்தியாவிற்கு எது லாபமோ அதை நோக்கி போகலாம் என்கிற முடிவுக்கு இந்தியா வந்து விட்டதாக பார்க்குறேன். இல்லை, ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்து விமர்சனம் பண்ணாங்க. இதுக்கு முன்னக்கூட்டி ரஷ்யா மோடி போகும்போது ஒரு ஜனநாயக நாட்டோட பிரதமர் போயிட்டாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த வருத்தத்தை போக்கியிருக்காங்க. அந்த வருத்தத்தை போக்குனது என்ன காரணம்னா, அப்பா நான் வந்து உன் வருத்தத்தை போக்கிட்டேன், நீ ஏன் விஷயத்தில் தலையிடாத. ரஷ்யாட்டிருந்து நான் என்ன வாங்குறேன்னு பற்றி நீ கவலைப்படக்கூடாது, அதை நீ தடை பண்ணிடக்கூடாது, அது மேலே குண்டு போட்டுடக்கூடாது. நீ நண்பன் தான், அவனு நண்பன், நீ நண்பன், உனக்கு 2 பேருக்கு நான் நண்பன், நீங்கள் 2 பேரும் சண்டை பிடிச்சிக்கங்க. நான் வந்து அமைதிக்கு ட்ரை பண்ணுறேன், அமைதிக்கு முயற்சி பண்ணுறேன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் 2 பேரில் ஒருத்தனை பகிச்சுக்கிட்டுலாம் அமைதிக்கு வர முடியாது. அப்படிங்கிற இடம் வந்து இன்றைக்கி வந்து காரியம் பெருசு, அவ்வளோதான். எனக்கு காரியம் பெருசுங்கிற இடத்துக்கு இந்தியா நகர்ந்துருக்கிறது. இதை வந்து வியாபார கண்ணோட்டத்தில் பார்த்தால் சரி. ஏன்னா இந்தியா வளர்ச்சி அடையணும், வல்லரசு ஆகணும் அப்படின்னா நீங்கள் நியாய தர்மம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஏறி மிச்சிட்டு போய் வெளியே நம்ம இடத்த அடையணும்னு நீ பாட்டுக்கு பஞ்சாயம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீ இப்படியே இருக்க வேண்டியதான். வீட்டில் சொல்லுவாங்கள்ல, நீ ஒரே பஞ்சாயமாக ஊர் பஞ்சாயத்துக்கே போயிட்டுருக்கேன்னு, நீ எப்படா முன்னேற போகிறேன்னு கேட்பாங்கள்ல. இது வரைக்கும் ஊர் பஞ்சாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். இல்லை, ஊர் பஞ்சாயம்லாம் எனக்கு தேவையில்லை, அமைதி முக்கியம்தான், அதே நேரத்தில் எனக்கு எதுவும் பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிடுவேன். அதுதான் இப்பொழுது இந்தியாவில் இருக்கின்ற அயலக கொள்கையாக ஒரு மாற்றம் கண்டிருப்பதாக ஒரு எளிய மொழியில் நான் சொல்கிறேன். சாமானிய மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிய மொழியில் சொல்கிறேன், அவ்வளோதான். 2 பக்கமும் போர் நடக்குது. இதுக்கு பின்னால் வந்து உக்ரைனுக்கு வந்து முற்றிலுமாக அமெரிக்கா தான் இருக்குன்னு தெரிய வருது. இந்த இடத்துல வந்து செலன்ஸ்கிட்ட போய் அவர்கள் மோடி இது போன்ற செயல்களை செய்வது, அதை அமெரிக்காட்டே செஞ்சுட்டு போயிடலாமே, அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அமெரிக்காவை செய்ய மாட்டாங்களேங்க. சீனாவும் அமெரிக்காவும் நண்பர்கள் தான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனால் நம்ம அளவுக்கு சீனாவும் ரஷ்யாவோட நெருங்கி தொடர்பு இருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம், ஒவ்வொரு நாளும் சீனா 1.72 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை இதே ரோஸ் நெபிட்டிருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ போன ஏப்ரல் வரைக்கும். இப்போ நம்ம அதை பீட் பண்ணிட்டோம். நம்ம 2 மில்லியன் பீப்பாய் தினமும் இறக்குமதி பண்ணுறோம். சைனாவோட வியாபாரத்தை காட்டிலும் நம்ம இப்போ பெரிய வியாபாரி ஆகிட்டோம். இது ஒரு ஒப்பீடு தான். சைனா, நாங்கள் என்ன சொல்கிறோம், அப்பா நீ சைனாவோட நண்பராக இருக்க, அமெரிக்காட்ட கேட்குறோம், ரஷ்யாவோட அவன் தொடர்பு இருந்தான்ல, நீ சீனாவை எதிர்த்தியா? இல்லை. அது மாதிரி என்னை விட்டுரு. எனக்கு சீனா எதிரி தான், எனக்கு சீனா எதிரி, உனக்கு நண்பன். அதே மாதிரி சீனாவுக்கு நான் எதிரி, அவன் உனக்கு நண்பனாக இருக்கான்ல, அப்போ உனக்கு மட்டும் பொருந்துகிற பாலிசி எனக்கு பொருந்தாதான்னு கேட்குறோம். இதுதான் இந்த பாலிசி எடுத்திருக்கோம். உனக்கு பொருந்துகின்ற அந்த அயலக பாலிசி எனக்கு ஏன் பொருந்தாது? இல்லை, அமெரிக்காவை வந்து எந்த நாடுகளுமே பெருசாக நம்பாது. எந்த விஷயத்துலையுமே அவங்க உள்ளே வராங்கன்னு தெரிஞ்சாலே ஏதோ ஒரு திட்டமிடுதலோட தான் வரும். ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த நாடும் எந்த நாடையும் நம்புவதுக்கு கிடையாது. அது காலம் முடிஞ்சு போச்சு. இது வந்து வேற காலங்க, இது அண்ணாமலை காலம். யாரும் நம்புறது இல்லை, யாரை யார் வேணாலும் போட்டு நல்லது தானே. அதுதான் திருப்பி சொல்கிறேன், மனிதாபிமானங்கிற முகத்தை தூக்கி போட்டுட்டு காரியம் பெருசுன்னு உள்ளே வந்தால் எல்லாம் நல்லது தான். இந்த அந்த ஹியூமனிட்டி, அப்புறம் இது ஒரு மனிதாபிமானம், நடுநிலை பேசுவது, நீதி நேர்மை, இதெல்லாம் பேசாமல் தூக்கி வச்சுட்டு வெற்றி தான் எனக்கு முக்கியம், இதுதான் வந்து தந்திரம், இதுதான் இன்றைக்கி வந்து தர்மம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது தர்மம் தான். அந்த இடத்துக்கு இந்தியா நகர்ந்துருக்கு தான் நான் பார்க்குறேன். இல்லை, இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்து முடிவு வருமா? அது என்ன, எப்படி நீண்ட காலமாக இழுத்துட்டு நேரடி போரை அறிவித்து நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் வந்து முடிவு வருமானு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்குமான யுத்தம் கிட்டத்தட்ட அதே யுத்தம் தானே. அதே, ஆனால் அது நாங்கள் நேட்டோட ஒப்பந்தத்தில் தான் கிட்டத்தட்ட அதே பங்காளி தானேங்க. இப்போ பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் பக்கத்து அதுலேருந்து பிரிஞ்சு வந்த நாடு தானே. பாலஸ்தீனத்திலிருந்து பிரிந்து வந்தது இஸ்ரேல். பாலஸ்தீனங்கிறது வந்து ஒரு நாட்டுக்குள்ளே இப்போ எப்படி இலங்கையில் வந்து இலங்கை தமிழர்கள் அந்த பிரபாகரன் அவர்கள் இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை, இது தவறான பார்வை. பாலஸ்தீனம் என்பது ஒரு தனிநாடு, இஸ்ரேல் என்பது ஒரு தனிநாடு. இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளல இல்லைங்க. 1948 இஸ்ரேல் ஏற்றுக்கொண்ட விஷயம்தான். 1967 நடந்த யுத்தம் பல இடங்களை இஸ்ரேல் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க.
இன்னமும் இஸ்ரேல் தனிநாடு தான், பாலஸ்தீன தனிநாடு தான். இப்போ வரைக்கும் நம்ம நினைக்கிறோம்ல, பாலஸ்தீனத்துக்கு ஒரு அதிபர் இருக்காரு, பாலஸ்தீனத்தில் தேர்தல் நடக்குது, ஐக்கிய நாடுகள் சபை பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிச்சிருக்கு, இந்தியாவே பாலஸ்தீனத்தை தனிநாடாக தான் அங்கீகரிச்சிருக்கோம், அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அங்கே இப்போ இஸ்ரேல் வந்து ஏற்றுக்கல, அப்போ ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் பாலஸ்தீனமும் எங்களோட சேர்ந்தது தான், பாலஸ்தீனம் எங்கள் நாட்டோட ஒரு மாநிலம் தான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. பாலஸ்தீனம் சொல்கிறாங்க, பழையபடியாவது விட்டு தொலைங்க, 2 பேரும் தனித்தனி. அதே நிலைப்பாடு இப்போ ரஷ்யா எடுக்க பார்க்குறோம். உக்ரைன் இல்லை, ரஷ்யா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, உக்ரைனில் இருக்கின்ற ஒரு துறைமுகத்தை ரஷ்யா நீண்ட காலமாக பயன்படுத்தி வருது, பிரிஞ்ச போது கூட. அதாவது சோவியத் யூனியன் வந்து 1991 பிரிஞ்ச போது உக்ரைன் தனிநாடாக போச்சு, ரஷ்யா தனிநாடாக போச்சு. ஆனாலும் ரஷ்யா உக்ரைனை ஒட்டி இருக்கின்ற ஒரு துறைமுகம், அது உக்ரைனுக்கு சொந்தமானதுன்னு உக்ரைன் சொல்லுது. ரஷ்யா சொல்லுது, நீ உக்ரைனுக்கு சொந்தம், எனக்கு தான் சொந்தம். அமெரிக்கா தூண்டி விடுதா? ஏன்னா நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த துறைமுகத்துல தான் வந்து நிக்குது எல்லாமே. ரஷ்யாவுக்கு வேற துறைமுகம் கிடையாது, ரஷ்யாவுக்கு துறைமுகம் தேவை, அதுக்கு இருக்கிறது மெயின் துறைமுகம் இதுதான். இன்னொரு துறைமுகத்தை குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. எங்க துருக்கி நாட்டிலிருந்து, துருக்கிக்கு பக்கத்தில் லெபனானுக்கு பக்கத்தில் ஒரு துறைமுகத்தை 100 வருட குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கான். யார்? ரஷ்யா. அப்போ அவனுக்கு துறைமுகம் இல்லை, அதனால விட்டு கொடுக்க மாட்டான்றான். அதான் பிரச்சனை. ஸோ அந்த அந்த மாகாணம் துறைமுகத்தை பகுதி என்னுடைய பகுதின்னு உக்ரைன் சொல்லிட்டா யுத்தம் முடிஞ்சிடும். சொல்லாதுல்ல, உக்ரைனுக்கு தேவை. அந்த அமெரிக்கா இருக்கிறதுனால எப்படி சொல்லுவோம், அமெரிக்காவுக்கு அது லாபம் தானே, உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும்ல, அதுதான் காரணம். இந்த யுத்தங்கள் வந்து அது அப்படி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், முடிவுக்கு வராது அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி நன்றி.